இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் நிறைவு செய்து 5வது ஆண்டு அடியெடுத்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்தார்? எதுவுமே இல்ல. சாதனை சாதனை என்று சொல்றார். சாதனைக்கு திரு ஸ்டாலின் தான் பெயர் பெற்றார் என்று சட்டமன்றத்திலே முழங்குகின்றார். ஆம், சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கணும் தான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியல. இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர வேண்டும், அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. 2026 சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். மக்கள் விரோத ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைக்கு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும்னு அது சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பேசுறார். என்னிடத்தில் கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க வச்சீங்க? 2031 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது எங்களுடைய கட்சி, அதிமுக கட்சி. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார். அந்த பதற்றத்தை நேரடியாக நான் சட்டமன்றத்திலே பார்த்தேன். இன்னைக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, அதிமுக கூட்டணி. எங்க கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அதிமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டு என்று நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுவாங்களா? சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்க வெற்றிக்கு
கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியிலே இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மக்கள் எண்ணப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம்.